கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலவெளியில் ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். மீகா எழுதின புஸ்தகத்தில் மீகாவிலே 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து மீகாவிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் இந்த காலைவேளையிலே சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதற்கு உதாரணமாக அவர் 3.5 வருடங்கள் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எதற்காக? ஒன்று, நம்மை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்தார். எல்லாவற்றையும் நம்மை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கி நம்மை அவருடைய சாயலாய் படைத்த தேவாதி தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக நமக்கு இழந்து போன தேவனுடைய மகிமையை மீட்கும் பொருளாக தேவகுமாரன் நமக்காக வந்தார். நல்லது. ஆனால் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த விதங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்திருந்தார். அதைத்தான் இந்த வேதம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக? ஒரு முன்மாதிரியாக இவைகளெல்லாம் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சில வழிமுறைகளை, செயல்பாடுகளை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தார். ஆகையினால்தான் மீகாவில் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் நன்மை செய்யவர்களாய், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் நன்மை செய்யவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மற்றொன்று, நியாயமாய் நடக்க வேண்டும். அவர் நியாயமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்த நீதிபரராய் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே நியாயமாய் நடக்க வேண்டும் நாம் என்று சொல்லி அதை விரும்புகிறார். மற்றொன்று, இரக்கத்தை விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார், கிருபையின் உள்ளவராயிருக்கிறார். அதனாலே நம்மிடத்திலே அவர் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். அந்த இரக்கத்தை மற்றவர்களிடத்தில் காண்பிக்கும் பொருட்டாக இதையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக சொல்லியிருக்கிறார். மற்றொன்று, மனத்தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நம் மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால்தான் யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நம்மிடத்திலே தாழ்மையை எதிர்பார்க்கிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்டிமையானவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்மிடத்தில் அவர் மேட்டிமையை எதிர்பார்ப்பதில்லை, தாழ்மையை எதிர்பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்பதையும் தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையிலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நியாயத்தின்படி நியாயத்தோடு நாங்கள் நடக்க வேண்டும். மற்றவர்கள் மேல் நாங்கள் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்றும், தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று, நாங்களும் மற்றவர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்றும், ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறார், தாழ்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை நாமே தாழ்த்துவோம், தேவன் நம்மை உயர்த்துவார். தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லா விதத்திலும் நாம் தேவனுக்கு முன்பாக, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கற்பனைகளுக்கும் கை கொண்டு நடக்கிறவர்களாக நம்மை ஒவ்வொருவரையும் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிரைஸ் காட். ஜெபிப்போம். பிரைஸ் காட்.